கமல் சார் சிம்பு சார் சூப்பராக நடந்துச்சுருந்தாரு, நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது ரஹ்மான் சாரோடது. விக்ரம் என்ற படத்துக்கு பிறகு இந்தியன் விக்ரம் படம் நம்ம அருமையாக இருந்தது திரைக்கதை உட்பட. ரெண்டாவது வந்து சரிவை சந்திச்சார் ஆண்டவர் கமல். இது வந்து எல்லாமே பட்டையை கிளப்பிக்கிற பழைய நாயகனோட 2 மடங்கு அபாரமான திரைக்கதை, வசனம், நடிப்பு, எடிட்டிங், அந்த ஒரு தத்ரூபமான மேக்கிங் 2 பேர் மணிரத்னம் மட்டும் பண்ணாமல் கமல்ஹாசனும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. அதனால் வந்து சென்டிமெண்ட் காட்சிகளும் வந்து ரொம்ப ஒரு வழக்கமான காட்சியெல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து நேர்த்தியாக எடுத்திருக்காங்க. முக்கியமாக சொன்னால் சிம்பு இன்டர்வல் வரைக்கும் சிம்பு வந்து கமல்ஹாசன் வந்து சம்பவம் செய்கிறாரு. இடைவேளைக்கு பிறகு வந்து அதை நன்கு சிம்புவை விட பல மடங்கு ஈடு கொடுத்து 2 மடங்கு வந்து கமல் வந்து சிம்புவை வந்து சம்பவம் செய்கிறாரு. கடைசியில் 2 பேரும் சென்டிமெண்ட்டில் வழக்கமான சினிமா போல் வந்து கமலுக்கும் சிம்புக்கும் பிடிக்காத எதிரிகள் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து வழக்கமான மாநிலம் 2 பேரும் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தா அதில் மேக்கிங் டச் வந்து கமல்ஹாசன் இருந்து அபாரமாக இணைந்து இருவரும் வந்து பழைய பகை மறக்காமல் சண்டையிட்டு கடைசியில் சிம்பு வந்து இறப்பு போல காட்சி வந்து பயங்கரமான மேக்கிங். இசை வந்து ரொம்ப நாளை பிறகு ஒரு ரஹ்மானோட இசையை பார்த்த ஒரு திருப்தி கிடச்சிது. முக்கியமாக வந்து என்னுடைய சொந்த கருத்து, ரஜினிகாந்த் படத்துக்கு ரஹ்மானோடைய இசையமைப்பு வந்து சுமாராக இருக்கும். என்னை கருத்து அவர் இன்னும் தூக்கலாக பண்ணியிருந்தால் ரஜினிகாந்த் படம் இன்னும் நல்லா ஹிட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பக்காவாக ஆக்ஷன் காட்சிக்கு ஈடு கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காரு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. கடைசியில் வந்து மனைவி சென்டிமணி வந்து இடையில் நினச்சி ஆண்டவர் வந்து பட்டை கிளப்பி கொஞ்சம் 38 வருஷம் கழிச்சு பழைய ஆண்டவரை பார்த்து திருப்தியாக படம் எதிர்பார்த்தோட கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. மணிரத்னம் சார் இன்னுமே அப்டேட் ஆகாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். சிம்பு இந்த ட்ரெண்டிங்கு மாறினாரா என்னன்னு தெரியல. கதையெல்லாம் கேட்டு நடிச்சிருப்பார். சேம் கமல் சார் படம் ஓடுதோ ஓடாட்டியுமே அவரோட படம் 10 வருஷம் கழித்து பெருசாக பேசத்தான் படும். ஆனால் வந்து சிம்பு வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னா சிம்புக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்காரு. சிம்புக்கு பெரிய கெஸ்ட் ரோலெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட், ஏஆர் ரஹ்மான் கமல் சார் பெஸ்ட்டு. மணிரத்னம் அண்டு சிம்பு சொல்ல முடியல. அவங்க சீனியரு, மணிரத்னம் சார் சீனியருங்கிறனால அவர் வந்து எடுத்து பேச முடியல. சிம்பு இன்னும் வளரணும். சிம்புவோட சூப்பராக இருக்குது, சிம்பு நல்லா இருக்குது, கமல் உலகநாயுடு நல்லா இருக்குது, தலைவருது 30 வருஷம் கழிச்சு மணிரத்னம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, நான் பார்க்கலாம். மியூசிக்கு இவர் நல்லா போட்டிருக்காரு, ஏஆர் ரஹ்மான். ஒன் டைம் பார்க்கலாங்க, அவ்வளோதான். கமலோட ஆக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்டெல்லாம் மியூசிக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபைட்டு சாங்கு சூப்பராக இருக்குது. சிம்பு நடிப்பு ஓகே, கமல் சூப்பர், சிம்பு சூப்பராக நடிச்சிருக்காப்புல சார். ஆமாம், ஸ்டாண்டிங் மூவி தான், ரொம்ப நல்லது, சூப்பர். சிம்பு புரியல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எதுவும் லாகம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவர் படம் சூப்பராக இருக்குது. நான் சொல்லக்கூடாது, எல்லோரும் பார்த்து நீங்களே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள்.